தங்கச்சி அண்ணன் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு தத்துவ மாதிரி சொல்லிடுறேன். என் பயணம் என் கால்களை நம்பிதான். இவங்க கால்களை நம்பி உங்க கால்களை நம்பி போனா நான் திருப்பதி போனோம்னா அவர் திருப்பத்தூர்ல போய் இறக்கிட்டுருவாப்ல. அதனால எனக்கு சரியா வராது. இங்க பாருங்க அண்ணன் சொல்றேங்க, அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. புரியுதா? ரெண்டாவது, இப்ப நாடு விடுதலை பெறதுக்கு முன்னாடி ஐயா நேரு அவர்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக நான் இன்று பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற கோட்பாட்டை ஏற்று இன்று நான் அதற்காக பாடுபட்டு தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேங்கிறாப்ல. தங்கச்சி, நான் அரசியல் செய்யறது உங்களுக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு, அந்த குழந்தையின் குழந்தைக்கு. நான் இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். நீங்க இருக்கிற மரத்துல ஒரு பழத்தை பிடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. எனக்கு வேணாம், நான் பட்னியா கூட கிடக்குறேன். இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். ஏன் அன்னை இப்படி பிடிவாதமா தனிச்சு நின்னுங்கிறத என் வெற்றி உங்களுக்கு உணர்த்தும் பாருங்க. செஞ்சுட்டான்டா அப்படி.